இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை மாற்றும். அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்முடைய இதயம்தான் மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சக்தி எதுக்கு இருக்குது என்றால் நம்முடைய இதயத்துக்கு மட்டுமே தான் இருக்கிறது. நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் கூட ஒரு தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே அந்த தாயின் வயிற்றில் உருவாவது முதலாவது இதயம்தான் உருவாகுதான். அந்த இதயத்தை சுத்தி தான் எலும்பு, நரம்பு, கண்ணு, கை, காலு எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த தாயின் வயிற்றில உருவாகுதுன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இதயம்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நம்முடைய இதயம்தான் வாழ்க்கையின் லட்சியத்தை அது தீர்மானிக்கிறது. வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதயம் எப்பொழுது சரியாக இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடுவோம். மாலா சேகரே மாட்டாலா தேவ ஆவியானவர் நீர் இடைபடுவீராக. உம்முடைய உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை நீர் எடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ராபாலா ஷகா. ஆண்டவர் நோவாவுடைய காலத்திலே ஜலப்பிரயாணத்தினாலே மொத்த உலகத்தையும் அவர் அழித்தார். ஏன் தெரியுமா அழிச்சாரு? ஏன் அழிச்சார்னா இதயம் சரி இல்லாதனாலதான் மொத்த உலகத்தையும் அவர் ஜலத்தினால் அவர் அழித்தார். தேவனே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்தை நீங்க எடுங்கள். ஆதி ஆகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் நித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களுக்கும் சங்கரிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சிறு வயது தொடங்கி அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை, ஒரு வெளிப்பாடும் தேவையில்லை. ஆண்டவரே தம்முடைய வார்த்தை மூலமா சொல்றாரு. என்னதுன்னா, எப்ப சின்ன வயசு முதற்கொண்டு பெரியாள் வரைக்கும் இதயம் சரியில்லை பண்றாரு. மொத்த உலகத்தையும் பார்த்து சொல்றாரு இதயம் சரியில்லை. ஏன்னா இதயம் டேமேஜ் ஆயிருச்சு. ஏதேன் தோட்டத்திலே இதயம் டேமேஜ் ஆயிருச்சு. ஆண்டவர் வைத்த இதயத்தை டேமேஜ் ஆயிருச்சு, பிரச்சனை ஆயிருச்சு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அந்த விபச்சார ஸ்திரியை இயேசுவிடத்துல கொண்டு வரும் பொழுது, எவன் பாவம் செய்யவில்லையோ முதலாவது நீ கல்லெறி அப்படி சொன்ன உடனே சிறு பையன் முதல் கொண்டு பெரியாள் வரைக்கும் அந்த கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு போனார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இதயம் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, இதயம் மகா கிறுக்கும் கேடு உள்ளதுன்னு தான் வசனம் எழுதியிருக்கிறது. இதயத்தை பத்தி ஆண்டவர் சொல்லும் பொழுது அது சரியாக அவர் சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டை நீங்க எங்க எடுத்தாலும் இதயம் சரியில்லை. ஏன்னா இதயம் சரியில்லாத ஜனங்க தான் அன்னைக்கு அதிகம். இதயம் சரியில்லாதனாலதான் மோசே எங்க போக முடியல. கானானுக்கு போக வேண்டிய மனுஷன் கானானுக்கே போகல, கை நீட்டிட்டு நின்றுட்டார் பாதி தூரத்திலேயே. கண்மலை பார்த்து பேசுனா போய் உடைக்கிறாரு. ஏன்? இதயம் என்னச்சு? மாறுபட்டு போயிருச்சு. இதயத்துக்கு ஏற்றவன் என்றாரு. யாரு? தாவீதை ஏற்றவன் சொல்லிவிட்டு கடைசியில என்னாச்சு அப்படின்னா, ஒரு பத்சேபை கண்ட உடனே இதயம் அங்க தாவிருச்சு. ஏன்னா இதயம் அது என்னைக்குமே அது நிலையா நிக்கல. ஆண்டவரே பார்த்தாரு, எப்பா இதயம் சரியில்லப்பா, இதயம் மனுஷனுடைய இதயம் ரொம்ப டேஞ்சர் ஆயிருச்சு, அதெல்லாம் இருள் சூழ்ந்து போய் கிடக்குது. அதனாலதான் உங்களுடைய இதயம் எப்படியா தேவனுக்கு முன்பாக அந்நியனா நிக்குதான். வேதம் அப்படிதான் சொல்லி இருக்குது. தேவனுடைய முன்பாக நம்முடைய இதயம், மனுஷனுடைய இதயம் செம்மையாகவே இருக்க முடியவில்லை.
சவுல் ஆண்டவர் அபிஷேகித்தாரு. அபிஷேகத்துடனே ஆண்டவர் தள்ளியும் விட்டாரு. காரணம் என்னதுன்னா இதயம் சரியில்லை. சாலமோன் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. கடைசியில என்னாச்சு? விக்கிரகத்துக்கு பின்னாடி போனாரு. காரணம் என்னதுன்னா இதயம் சரியில்லை. இதயம் சரியில்லாதனாலதான் எல்லாவற்றிற்கும் பிரச்சனையா வந்தது. இதயம் சரியில்லாதனாலதான் இயேசுவே சிலுவைக்கு ஏற வேண்டிய நிலைமை வந்தது. இயேசுவே சொல்றாரு. இதோ பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்களேன்னு சொல்லி கேட்ட உடனே, எப்பா வாய்க்குள்ள போறது எதுவுமே தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ள போறது எதுவுமே தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து இதயத்தில் இருந்து வாய் வழியா வருது பாத்தியா, அது எல்லாத்தையும் தீட்டுப்படுத்தும் பண்றாரு. அத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிக்கும் போது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனுஷனுடைய இதயத்தில் இருந்து வருது. 12 சீசர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் 12 சீசர்களை அழைச்சாரு. ஆனா இதயம் எப்படிதான் இருக்குது? எல்லாத்துக்கும் எப்படிதான் இருக்குது? எல்லாம் இப்படிப்பட்ட சிஸ்டத்தெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அதனாலதான் 12 சீசர்களும் ஒரு சீசன் 30 வெள்ளிக்காசுக்காக ஓடிட்டாரு. காரணம் என்னது? இதயம் சரியில்லை. இதயம் சரியில்லை. அதனாலதான் இயேசுடைய இதயத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இயேசு யோர்தான் நதியில இறங்கி ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்தார் பாத்தீங்களா? அது இறங்கி வந்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சும்மா வரல, பிதாவுடைய இதயத்தை எடுத்துக்கிட்டு அவர் இயேசுடைய இதயத்துல ஃபிட் பண்ணிட்டார். அந்த இதயம் எப்படிப்பட்ட இதயமா மாறிடுச்சு? இயேசுடைய இதயம் அது பிதாவுடைய இதயமா மாறிடுச்சு. இயேசுவுக்கு தெரியும், ஏன் இதயத்துல என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. பிதாவாகிய தேவனுடைய இதயத்தின் மூலமா தான் என்ன, அந்த இதயம் எனக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த பழைய இதயம் வெளியே போய் அவருடைய இதயம் எனக்குள்ள வந்தாதான் இந்த ஜனங்களுக்கு நான் பிரகாசத்தை தர முடியும், பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும், தேவனுடைய மகிமையை நான் கொண்டு போக முடியும். அதனால இயேசு சொல்றாரு, இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படுதுன்றாரு. அதனால இயேசுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய இதயத்தை கொண்டு இதயத்துல பிட் பண்ற வரைக்கும் இயேசு 30 வருடமாக வெயிட் பண்ணாரு. அல்லேலூயா. நல்லா கேட்டுக்காங்க. இயேசு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, கடல் கொந்தளிக்குது, கடல் புயல் வீசுது, எல்லாம் தத்தளிக்குது, சீசர்கள் எல்லாருமே கதறாங்க. இயேசு ஹாயா தூங்குறாரு. ஏன் தெரியுமா தூங்குனாரு? இதயம், பிதாவுடைய இதயத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், பிதாவுடைய இதயமும் என்னுடைய இதயமும் ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னு ஆண்டவர் தன்னை பிதாவுடைய இதயத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் மற்ற 12 சீசர்களும் எந்த மனுஷிக இதயத்துல வாழ்றாங்க. அதான் அது துர்குணம் உள்ள இதயம், விபச்சாரம் உள்ள இதயம், பொய் பேசுகிற இதயம், களவு செய்கிற இதயம், அந்த இதயத்தில் இருக்கிற வரைக்கும் கடலையும் காற்றையும் பார்த்து ஆஃப் பண்ணவும் முடியாது, அதை அடக்கவும் முடியாது. அதனாலதான் இயேசு அப்படியே எழும்பி நிற்கிறார். காற்றே, கடலே, நீ அமைதியாய் இருன்னு சொன்ன உடனே காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, மனு உலகத்துக்கு மாற்ற வேண்டியது என்ன தெரியுமா? மொத்த சரீரத்தையும் மாற்ற தேவை கிடையாது, அவனுடைய இதயத்தை மாத்திட்டா போதும். இதயத்தை மாத்திட்டா போதும், அவனுடைய லைஃப் மாறிடும் என்றார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இதயத்தை மாத்துறதுக்காக தான் 12 பேர்த்த பிடிச்சார். எது மாத்துறதுக்கு? 12 பேர்த்த இதயத்தை மாத்தணும்ட்டு. அப்ப இதயத்தை மாத்துறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இதயத்துடைய அறுவை சிகிச்சையுடைய நிபுணரே பரிசுத்த ஆவியானவர் தான். எப்படி பிதாவுடைய இதயம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதோ, இப்ப இயேசுடைய இதயம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு நம்முடைய இதயத்தை அவர் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அவருடைய இதயத்தை நம்முடைய இதயத்துல ஃபிட் பண்ணணும். நான் கேலக்ஸி ஹாஸ்பிட்டல்ல நான் மருத்துவ சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 5 வருடம் 6 வருடம் நான் ஹாஸ்பிட்டல்ல நான் கிடந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, எந்த ஹாஸ்பிட்டலும் நடக்காத ஒரு சிகிச்சை வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது அப்படின்னு. என்னன்னா, ஒரு மனுஷனுடைய இதயத்தை எடுத்துட்டு பிளாஸ்டிக் இதயம் போல் இருக்கு, வேறொரு இதயத்தை உள்ளார செட் பண்ணிட்டாங்களாம். செட் பண்ண உடனே அது நல்ல ஃபங்க்ஷன் ஆகி அது என்ன ஆகுது, அது அந்த மனுஷன் நல்லா வாழ்றான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டிருந்தாங்க. அத இதய அறுவை சிகிச்சை அந்த செஞ்சு சாதனை படைத்தார்கள் சொல்லி ஒரு சாதாரண மனுஷனே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா என் முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நான் பேப்பர்லயும் நான் பார்த்தேன். ஆனா ஆண்டவர் நம்முடைய இதயத்தை அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய இதயம் அது நித்தமும் பொல்லாங்கனாய் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த இதயத்தை எடுத்துடணும். அதான் பழைய மனுஷனுடைய இதயம். அந்த இதயத்தை எடுத்தா மட்டும்தான் யாருடைய இதயத்தை ஃபிட் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவோட இதயத்தை நம்முடைய இதயத்துல சர்ஜரி பண்ணி வச்சுட்டா இப்ப பாக்குறதால யாரு போல பார்ப்போம்? இயேசுவை போல பார்ப்போம். யாரு போல நம்ம பேசுவோம்? இயேசுவை போல நம்ம பேசுவோம். யாரு போல நம்ம கேட்போம்? இயேசுவை போல நம்ம கேட்போம். அதனாலதான் ஆவியானவர் 120 பேர்த்த மேல் வீட்டு அறைக்கு அவர் ஏற்றினார். மேல் வீட்டு அறைக்கு எதுக்கு தெரியுமா மேல ஏத்தினாரு? எதுக்கு ஏத்தினாரு? மேல் வீட்டு அறையில போனாதான் சர்ஜரி பண்ற ஒரே ஒரு இடம் அந்த இடம் தான். சர்ஜரி கரெக்டா பண்ணிட்டா ஆவியானவருடைய நதி அப்படியே பாய ஆரம்பிக்கும். அதனால 120 பேர் மேல வச்சு இடி முழக்கமாக சட்டிதியாக வந்தார் பத்திய பரிசுத்த ஆவியானவர். வந்த உடனே அவர் இந்த பழைய இதயத்தை, சீசர்களுடைய பழைய இதயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய இதயத்தை அப்படியே உள்ளார வச்சுட்டார். வசனம் சொல்லுது கேளுங்க. எசேக்கியேல் எடுங்க. எசேக்கியேல் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 26வது வசனத்தை, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, என்ன சொல்றாரு ஆண்டவர்? நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உள்ளத்தில் என்ன செய்யறாரா? புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு. சர்ஜரி நடக்குது பாத்தீங்களா? மேல் வீட்டு சர்ஜரி ஆபரேஷன் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஆபரேஷன் பண்றாரு. என்ன ஆபரேஷன் பண்றாரு? 12 சீசர்களை 120 சீசர்களை உட்கார வச்சு ஆபரேஷன் பண்றாரு. என்ன ஆபரேஷன் பண்றாரு? கல்லான இதயத்தை, அந்த பொல்லாங்கான இதயத்தை, இருள் சூழ்ந்த இதயத்தை, பழைய மனுஷனாகிய இதயத்தை, இது விபச்சாரமான இதயத்தை, வேசித்தனமான இதயத்தை, பொருளாசியான இதயத்தை, அந்த இதயத்தை அவர் அப்படியே வெட்டி எடுத்து தூக்கி எரிஞ்சு இயேசு கிறிஸ்துவுடைய இதயத்தை அப்படியே பிட் பண்றா. அப்படி உள்ளார பழைய இதயம் இருந்ததுனாலதான் பேதுரும் சேவல் கூவதற்கு முன்னாடி ஓடுறாரு. மத்த சீசர்களும் தலை தெறிக்க ஓடுறாங்க. காரணம் என்னது? பிரச்சனை சமாளிக்க முடியல. எந்த ஒரு பிரச்சனை சமாளிக்க போதுமான பலன் அவங்களுக்கு இல்ல.
காரணம் என்ன? அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் பழைய மனுஷனுடைய இதயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் போராட்டங்கள் ஜெயிக்க முடியல, மாம்ச புயத்தை ஜெயிக்க முடியல, எதிரிகளுடைய பலத்தை ஜெயிக்க முடியல. அதனாலதான் இயேசு கடல் மேல் நடந்து வரும்போதும் கூட பேதுரு வாடான்றாரு, இறங்கி வந்தாரு. பேதுரு இறங்கி வந்த உடனே டபக்குன்னு உள்ளார போயிட்டாரு. காரணம் என்னது? அது பழைய இதயம். பழைய இதயத்தில் இருக்கிற வரைக்கும் தண்ணீர் மேல, பிரச்சனை மேல நிக்க முடியாது. இயேசுவை போல பிதாவுடைய இதயத்தை இயேசு சுமந்து கொண்டிருந்ததனால எல்லா கடல் மேலையும் அவர் நடந்தார், எல்லா அசுத்தாவின் மேலே நடந்தார். லேகியோன் 6000 பிசாசு கொண்ட அந்த பிசாசு மேலையும் அவர் நடந்தார், ஊமையான பிசாசின் மேலே அவர் நடந்தார், செவிட்டு பிசாசின் மேலே அவர் நடந்தார். 4 நாளாய் மரித்து போன இதோ லாசரோவை அவர் எழுப்பினார். இதோ திராட்சரசத்தை வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது என்ன? இயேசுடைய இதயத்தில் இருந்து வந்ததுதான். அப்ப இயேசு என்ன நினைக்கிறார்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் இதயத்தை நீ மாத்து. இதயத்தை மாத்த உனக்கு நீ நேரத்தை எடு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் நீ போய் உக்காரு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் கேளு. அந்த ஆவியானவரே, இயேசுவுக்கு எப்படி பிதாவுடைய இதயம் வந்ததோ எனக்கு இயேசுடைய இதயம் எனக்கு வரட்டும் சொல்லி நீ கேளு. மரஹரா லதனா மகரா ஷவலதனா மட்டனா, இயேசுடைய இதயம் எனக்கு வர வேண்டும் என்று நீ கேளு. பரிசுத்த ஆவியானவர் அவர் உதவி செய்கிறவர், அவர் வருவார். வந்து உங்க இதயத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, பல கல்லான இதயம், அந்த இருட்டான இதயத்தை அவர் அப்படியே வார்த்தையினால கட் பண்ணி அதை எரிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நவமான இதயத்தை அப்படியே உள்ளார வச்சிருவாரு. உள்ளார வச்ச உடனே நம்ம பார்வை மாறிடும். பிரச்சனைகளை நீங்க எப்படி தெரியுமா பாப்பீங்க? கோலியாத்த பெரிய ராட்சதனா பார்க்க மாட்டீங்க, ஒரு கூழாங்கல்லா பாப்பீங்க. யோர்தான் நதி புரண்டு வருது பாத்தீங்களா, அது புரண்டுவது நதியா நீங்க பார்க்க மாட்டீங்க, அப்படி ஸ்டாப் பண்ணி நிக்கிற மாதிரி நீங்க பாப்பீங்க. முன்னாடி செங்கடல் நிக்குதா, அந்த செங்கடல் தடையா நிக்கிறது சொல்லி பார்க்க மாட்டீங்க, அந்த செங்கடல் இரண்டாக பிரிய போது நீங்க பாப்பீங்க. ஏன்னா இயேசுடைய இதயம் எல்லா போராட்டங்களையும் எல்லா பிசாசின் வல்லமைகளையும் ஜெயித்த இதயம். அந்த இதயத்தை தான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கு கொடுக்கணும் ஆவியானவர் ஏகி கொண்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஏங்கிற காரணமே ஒவ்வொரு மனிதனுக்குள் யார் வரணும்? இயேசுடைய இதயம் செய்யப்படணும். வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றினாரா அப்படின்னு என்ன தெரியுமா? தண்ணி எடுத்து ஊத்தனவரு இந்த நம்ம இதயத்தை எடுத்து போட்டு அவருடைய இதயத்தை உள்ளார வச்சிடாரு. அதனால இயேசு சொன்னார் சுருக்கமா, நான் போறேன், என்ன குறித்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் சாட்சி சொல்லுவாரு, சாட்சி கொடுப்பாருன்றாரு. காரணம் என்னது? இவ்வளவு இதயத்தை அவர் எடுத்து போட்டு ஏன் இதயத்தை உனக்குள்ளார வச்சிடுவான்றாரு. கலாத்தியர்ல சொல்லுது, கலாத்தியர் ஒரு வசந்த வாசிங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். சொல்லுங்க, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது என்னதுன்னா, அவர் இதயத்தை மாத்தினாரு. உள்ளான மனுஷன் மெய்யான நீதி இதெல்லாம் வருது பார்த்தீங்க, மறைந்திருக்கும் ஆவி இதெல்லாம் இதயத்தை சார்ந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினாராம். நீங்க நிறைய பேரு
இயேசுடைய இதயத்துல வாழுங்கன்னு சொல்லி எண்ணம் கிடையாது. என்னதுன்னா, எனக்குள்ள பாவம் இருக்குது, எனக்குள்ள அசுத்தம் இருக்கு, எனக்குள்ள விபச்சாரம் இருக்கு, எனக்குள்ள கோபம் இருக்கு, எனக்குள்ள இதோ எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி பிசாசு உன் சிந்தனையை கெடுத்துட்டான். இயேசுவே சொல்றாரு, வசனத்தை விதைச்சேன், பிசாசு இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து வெளியில போட்டானா. அந்த வசனம் நீங்க படிச்சிருப்பீங்க. வசனத்தை பிசாசு எடுக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களையே. பிசாசு வசனத்தை போய் தொட முடியுமா? அது வார்த்தையானவர் தானே, வசனம் விதைக்கப்பட்டதில்ல, போய் தொட முடியுமா? ஐயா, உன் இதயத்துல வசனம் இருக்கிற வரைக்கும் ஏன்னா பிசாசும் தொடுவான், எல்லாமே தொடுவான். உன் இதயம் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே போய், பரிசுத்த ஆவியானவரே ஏன் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு நவமான இதயத்தை எனக்குள்ள நீங்க தாங்க நீங்க கேட்கும் போது உங்க இதயம் மாற்றப்படுகிறது. உங்க இதயத்துல தரிசனங்கள் ஓடி வரப்போகிறது. உங்க இதயத்துல தீர்க்க தரிசனங்கள் அலைகள் அலையலையாய் பாய்ந்து வரப்போகிறது. சுகமளிக்கிற நதி அந்த இதயத்தில் இருந்து பாய்ந்து வரப்போகிறது. அதனால இயேசு சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள். அதன் இடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும் என்றாரு. அந்த இதயத்தில் இருந்துதான், அது உன் இதயம் கிடையாது. நம்ம இதயத்தில் இருந்து என்ன தெரியுமா வரும்? அதான் சொல்றாருல்ல, சாக்கடை தான் வரும். அந்த இதயம், அந்த நவமான இதயம், சதையான இதயம், கிறிஸ்துவின் இதயம் மாற்றப்படும் போது அது என்ன தண்ணி தான் புறப்படுதான். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுமா. அந்த இதயத்தில் இருந்துதான் புறப்படுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மனுஷனுடைய முதல் வேலை தொடங்குறது இதயத்தை மாற்றுகிற சிகிச்சையில் இருந்துதான் தொடங்குறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய முதல் ஆபரேஷனு நம்முடைய இதயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய இதயத்தை பிட் பண்றதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை. அதனால பவுல் கொலகார பவுல் தான். ஆனா அனனியாவை விட்டு என்ன செஞ்சாரு? பிரேயர் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் பெறாரு. எதுக்கு பெறாரு? ஏன்னா அந்த பழைய இதயத்தை தூக்கி எறி, ஏன் இதயத்தை கொடுக்கறன்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் பவுல் எழுதி முடிச்சாரு. எதனால? இதயம் மாற்றப்பட்டதனால. தேவனுக்காக நீங்கள் அக்னியாய் நீங்கள் பிரகாசித்து தேவனுடைய ஜீவ தண்ணீருள்ள நதியை, இந்த தேசத்தை நீங்கள் பாய வேண்டும் என்றால் உங்கள் இதயத்தை பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே போய் ஒப்புக்கொடுங்கள். அறையிலே போய் உட்கார்ந்து என்னுடைய இதயத்தை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்து இயேசுடைய இதயத்தை நம்ம இதயத்தில் பதித்து தேவனுடைய ராஜ்யத்தை நம் மூலமாக இருந்து இந்த உலகத்தில் தேசத்திலே அவரை ஸ்தாபிக்க அவர் ஆயக்கமா இருக்கிறார். கண்களை மூடுவோம். லபானா ஷாகரா மாட்டாலா மாட்டாரு பாலாமா ரேசே லஹரா ஷேகே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கல்லான இதயத்தை இன்றையிலிருந்து வெளியே போவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுடைய இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே போய் பதியப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்குள்ள இருந்து ஏவின அத்தனை வார்த்தைகளும் இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் வைத்து விட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு 1000 மடங்காக வேலை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.